எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் குறிப்பாக மாவட்ட ரீதியாக நடந்தாலும் கூட இன்று இது நடக்கக்கூடிய டைமிங் என்பது ரொம்ப சுவாரஸ்யப்படுகிறது. காரணம், நேற்று தான் அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இணைப்புக்கான வாய்ப்பு இருக்கா, பிரிந்தவர்களோடு இணைந்து செயல்படுறதுக்கான ஸ்கோப் இருக்கா என்பதையெல்லாம் பற்றி விவாதித்த நிலையில் இந்த கூட்டம் இந்த தருணத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த டைமிங் இஸ் கீ. இந்த முக்கியத்துவம் பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வைகள் திரு கோட்டீஸ்வரன். வணக்கம். நெறியாளருக்கு அதிமுகவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா ஒரு தொடர் தோல்விக்கு மத்தியில ஒரு நேற்றுல இருந்து இன்னொரு பேசுபொருள், மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் ஒன்றிணைந்தால்தான் நமக்கு வாக்கு சதவீதம் வரும்ன்ற மாதிரி அந்த சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது இந்த கூட்டமானது நடக்கிறதுனால இப்போ இந்த கூட்டத்துக்கு மொத்தம் 3 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்தை எப்படி அணுக போறாரு, அதாவது இந்த கூட்டத்துல ஒரு சில கருத்துக்கள் வரும், ஒரு சில குற்றச்சாட்டுகள் வரும், ஒரு சில பேர் சரியா வேலை செய்யலன்ற அந்த கருத்துக்கள்லாம் வரும். அப்ப அதை அவர் எப்படி நடத்த போறாரு, அது முதல் பார்வை. இரண்டாவது ரொம்ப முக்கியமானது, கட்சி தொண்டர்கள் கிட்ட அந்த பல்ஸ் தெரியும். அதாவது கட்சிக்காரர்கள் மேல இருக்கிறவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, மாவட்ட லெவல்ல இருக்கிறவங்க, வட்ட செயலாளர் கீழே இருக்க தொண்டர்கள் பூத்துல உட்கார்றவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. கட்சிக்காரர்களோட உண்மையான பல்ஸ் என்ன, அது தலைமைக்கு ரொம்ப முக்கியமா தெரியணும். அதாவது தொண்டர்கள் இருந்து ஆரம்பிச்சு கீழமை இருக்கவங்க. இது 2வது முக்கியமான பாயிண்ட். 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்பொழுது இவருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த விமர்சனம், அந்த அழுத்தம் இருக்கு இல்லைங்களா, அதை இவர் கடந்து போயிடுவாரு. அதாவது இப்போ ஒரு 7 பேர், ஒரு உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள், இல்ல சி வி சண்முகம் போன்றவர்கள், இல்ல நம்ம எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால நமக்கு இது பிரச்சனை சேருது அப்படின்னா, அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல இப்பதான் நம்ம பாராளுமன்ற சீட்டோட வெற்றி தோல்வி எல்லாம் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதுல ஒரு சில நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும், அதுல எல்லாமே சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சையில, இந்த பிரச்சனையில இருந்து அவரை தன்னைத்தானே விடுவிக்கிறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் ஒரு இந்த கூட்டம் உதவும். காரணம் என்னன்னா, ஒரு 40 பாராளுமன்ற தொகுதி ரிவ்யூ பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாள், 1 மாசம் இதுலயே போயிடும். இந்த ரிவ்யூ பண்ணி இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையா என்ன இதுன்றது. அப்ப இந்த 3 காரணிகள் எல்லாமே, இந்த 3 காரணிகள 3 விஷயங்களை கரெக்டா கையாண்டா இது ஐயா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலனை தரும். ரைட், வெரி இன்ட்ரெஸ்டிங். எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.